பக்தி டுடே சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சென்னையிலிருந்து அஸ்ட்ராலஜர் பிருந்தா. நம்ம இன்றைக்கி பார்க்குறது புரட்டாசி மாத பலன்கள். புரட்டாசி மாதத்துக்கு மேஷ ராசிக்கான பலன்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேஷ ராசிக்கான புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணுறாரு. 5ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது இருக்காங்க. 6ஆம் இடத்துல சூரியன் புதன், 7ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி பகவான். விரய சனி உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. அதை ஏன் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறீங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் நம்ம கடந்து போய் தான் ஆகணும், சரிங்களா? ஓகே. ஆனால் இந்த மாதம் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு சூரியன் போகிறாரு. ஸோ 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறனால எந்த ஒரு விஷயத்துலையுமே வெற்றி அடையக்கூடிய தன்மையை கொடுக்கும். இந்த சூரியன் புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல் 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது மிக மிக சிறப்பு. ஆல்ரெடி 5ல் கேது இருக்கார் இல்லைங்களா? ஸோ பொதுவாக இந்த கேது இருக்கார், இந்த இடத்துக்கு சுக்கிரன் போகிறாரு. அப்போ தெய்வ அனுகூலம் சிறப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த டைமில் நீங்கள் தெய்வ வழிபாடுகள் நிறைய பண்ணும்போது ரொம்பவே ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் கட்டாயமாக உங்களுக்கு அமையும், சரிங்களா? ஸோ 3ஆம் இடத்துல குரு இருக்கிறனால பதவியில் இருக்கிறவங்க நிதானமாக பொறுமையை கடைப்பிடிக்கிறது நல்லது. கொஞ்சம் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து விட்டு கொடுத்து போய்க்காங்க. ஆனால் பொதுவாக ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணும்போது நம்மளோட சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே சிறப்பாக இருக்கும். பட் நம்மளுக்கு கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுக்கும் 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது. அதனால் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்கள். 5ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருக்கிறது பார்த்திங்கன்னா, பொதுவாகவே 5ல் சுக்கிரன் போய் உட்கார்றது நல்ல ஒரு தெய்வ அனுகூலத்தை கொடுக்கும். எந்த விஷயம் செஞ்சாலுமே ஒரு சிறப்பான நிலையை இது கொடுக்கும். ஸோ அதனால் இந்த மாதம் முக்கியமாக பார்த்திங்கன்னா நல்ல தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதுக்கெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கோங்க. 6ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறது காரிய வெற்றியாகும். அரசு சம்பந்தமான விஷயங்கள் அதிலெல்லாம் ஈடுபடுறவங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற புதன் புரட்டாசி 17 வரைக்கும் அங்கேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு நற்காரியங்களை செஞ்சு கொடுப்பாரு. அதுவே புரட்டாசி 17ல் பார்த்திங்கன்னா புதன் 7ஆம் இடமான துலாம்க்கு வராரு, சரிங்களா? பொதுவாகவே புதன் கோச்சார புதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல வரும்போது கணவன் மனைவி கிட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உண்டு பண்ணும். அதனால் தன்னோட இணைக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது. அதே மாதிரி இந்த கூட்டு தொழில் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த நண்பர்களுடனும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. நட்பு வட்டம் இங்கே எல்லாத்துலேயுமே பொதுவாகவே உங்களோட ஆப்போசிட்டில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா பெருசாக பிரச்சனை வராது. ஏன்னா ஏற்கனவே 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். ஸோ 7ல் செவ்வாய் இருக்கிறதே பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளார ஒரு கருத்து வேறுபாடுகள் ஆல்ரெடி போயிட்டுருக்கும், சரிங்களா? 10ஆம் இப்போ புதன் வேறு அங்கே போய் உட்காந்து அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக்குறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போயிடுறது தான் ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது தொழில் துறையில் ஓரளவுக்கு நல்ல ஒரு சிறந்த நிலையை கொடுக்கும். அதில் குறை இல்லை, கட்டாயம் நல்லாவே இருக்கும். 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வெளிநபர்களோட நட்பு கிடைக்கிறது, வெளிநபர்கள் மூலமாக லாபம் கிடைக்கிறது, இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடத்துல சனி பகவான் விரய சனியாக செயல்பட்டு இருக்கிறனால என்ன தான் இந்த செலவை தவிர்க்கணுமா அந்த செலவை தவிர்க்கணும்னா நமக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதனால் எப்போவுமே வேலைகளை சீக்கிரமாக முடிச்சுக்கோங்க. நாளைக்குன்னு அந்த மாதிரி தள்ளி போடாதீங்க. பொதுவாக நான் எப்போவும் சொல்கிறது தான், 7ரை சனி நடக்கும்போதும் சரி, ஜனனகால ஜாதகத்தில் சனி தசையோ சனி புத்தியோ நடக்கும்போதும் சரி, நம்ம இந்த சோம்பேறித்தனத்துக்கு இடமே கொடுக்கக்கூடாது. கட்டாயமாக அந்த மாதிரி ஒரு மனநிலையும் தன்மையும் தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஆனால் அதையும் கடந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் பகல் நேரங்களில் எல்லா வேலைகளையும் முடிக்கிறது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? கட்டாயம் இரவில் அதிகம் கண் விழிக்காதீங்க. அதே போல் விரயசனியாக இருக்கிறனால முடிஞ்ச வரைக்கும் அன்வான்டான பொருட்கள் வாங்கிறது அதெல்லாம் யோசித்து பண்ணுங்கள், சரிங்களா? மற்றபடி 6ஆம் இடத்துல சூரியன் 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ஓரளவுக்கு இந்த மாதத்தை பேலன்ஸ் பண்ணி உங்களை கொண்டு போயிடும். சிறப்பாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் முக்கியமாக வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு கட்டாயமாக பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். பக்தி டுடே சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சென்னையிலிருந்து அஸ்ட்ராலஜர் பிருந்தா. நம்ம இன்றைக்கி பார்க்குறது புரட்டாசி மாத பலன்கள்.
புரட்டாசி மாதத்துக்கு மேஷ ராசிக்கான பலன்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேஷ ராசிக்கான புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணுறாரு. 5ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது இருக்காங்க. 6ஆம் இடத்துல சூரியன் புதன், 7ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி பகவான். விரய சனி உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. அதை ஏன் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறீங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் நம்ம கடந்து போய் தான் ஆகணும், சரிங்களா? ஓகே. ஆனால் இந்த மாதம் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு சூரியன் போகிறாரு. ஸோ 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறனால எந்த ஒரு விஷயத்துலையுமே வெற்றி அடையக்கூடிய தன்மையை கொடுக்கும். இந்த சூரியன் புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல் 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது மிக மிக சிறப்பு. ஆல்ரெடி 5ல் கேது இருக்கார் இல்லைங்களா? ஸோ பொதுவாக இந்த கேது இருக்கார், இந்த இடத்துக்கு சுக்கிரன் போகிறாரு. அப்போ தெய்வ அனுகூலம் சிறப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த டைமில் நீங்கள் தெய்வ வழிபாடுகள் நிறைய பண்ணும்போது ரொம்பவே ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் கட்டாயமாக உங்களுக்கு அமையும், சரிங்களா? ஸோ 3ஆம் இடத்துல குரு இருக்கிறனால பதவியில் இருக்கிறவங்க நிதானமாக பொறுமையை கடைப்பிடிக்கிறது நல்லது. கொஞ்சம் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து விட்டு கொடுத்து போய்க்கோங்க. ஆனால் பொதுவாக ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணும்போது நம்மளோட சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே சிறப்பாக இருக்கும். பட் நம்மளுக்கு கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுக்கும் 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது. அதனால் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்கள். 5ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருக்கிறது பார்த்திங்கன்னா, பொதுவாகவே 5ல் சுக்கிரன் போய் உட்கார்றது நல்ல ஒரு தெய்வ அனுகூலத்தை கொடுக்கும். எந்த விஷயம் செஞ்சாலுமே ஒரு சிறப்பான நிலையை இது கொடுக்கும். ஸோ அதனால் இந்த மாதம் முக்கியமாக பார்த்திங்கன்னா நல்ல தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதுக்கெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கோங்க. 6ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறது காரிய வெற்றியாகும். அரசு சம்பந்தமான விஷயங்கள் அதிலெல்லாம் ஈடுபடுறவங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற புதன் புரட்டாசி 17 வரைக்கும் அங்கேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு நற்காரியங்களை செஞ்சு கொடுப்பாரு. அதுவே புரட்டாசி 17ல் பார்த்திங்கன்னா புதன் 7ஆம் இடமான துலாமுக்கு வராரு, சரிங்களா? பொதுவாகவே புதன் கோச்சார புதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல வரும்போது கணவன் மனைவி கிட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உண்டு பண்ணும். அதனால் தன்னோட இணைக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது. அதே மாதிரி இந்த கூட்டு தொழில் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த நண்பர்களுடனும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. நட்பு வட்டம் இங்கே எல்லாத்துலேயுமே பொதுவாகவே உங்களோட ஆப்போசிட்டில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா பெருசாக பிரச்சனை வராது. ஏன்னா ஏற்கனவே 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். ஸோ 7ல் செவ்வாய் இருக்கிறதே பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளார ஒரு கருத்து வேறுபாடுகள் ஆல்ரெடி போயிட்டுருக்கும், சரிங்களா? 10ஆம் இப்போ புதன் வேறு அங்கே போய் உட்காந்து அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக்குறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போயிடுறது தான் ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது தொழில் துறையில் ஓரளவுக்கு நல்ல ஒரு சிறந்த நிலையை கொடுக்கும். அதில் குறை இல்லை, கட்டாயம் நல்லாவே இருக்கும். 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வெளிநபர்களோட நட்பு கிடைக்கிறது, வெளிநபர்கள் மூலமாக லாபம் கிடைக்கிறது, இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடத்துல சனி பகவான் விரய சனியாக செயல்பட்டு இருக்கிறனால என்ன தான் இந்த செலவை தவிர்க்கணுமா அந்த செலவை தவிர்க்கணும்னா நமக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதனால் எப்போவுமே வேலைகளை சீக்கிரமாக முடிச்சுக்கோங்க. நாளைக்குன்னு அந்த மாதிரி தள்ளி போடாதீங்க. பொதுவாக நான் எப்போவும் சொல்கிறது தான், 7ரை சனி நடக்கும்போதும் சரி, ஜனனகால ஜாதகத்தில் சனி தசையோ சனி புத்தியோ நடக்கும்போதும் சரி, நம்ம இந்த சோம்பேறித்தனத்துக்கு இடமே கொடுக்கக்கூடாது. கட்டாயமாக அந்த மாதிரி ஒரு மனநிலையும் தன்மையும் தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஆனால் அதையும் கடந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் பகல் நேரங்களில் எல்லா வேலைகளையும் முடிக்கிறது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? கட்டாயம் இரவில் அதிகம் கண் விழிக்காதீங்க. அதே போல் விரயசனியாக இருக்கிறனால முடிஞ்ச வரைக்கும் அன்வான்டான பொருட்கள் வாங்கிறது அதெல்லாம் யோசித்து பண்ணுங்கள், சரிங்களா? மற்றபடி 6ஆம் இடத்துல சூரியன் 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ஓரளவுக்கு இந்த மாதத்தை பேலன்ஸ் பண்ணி உங்களை கொண்டு போயிடும். சிறப்பாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் முக்கியமாக வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு கட்டாயமாக பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும்.